உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரத்னம், இதெல்லாம் காலையில போஸ்ட் பண்ண வேண்டிய லெட்டர் தானே? கொடுப்பா, நானே போஸ்ட் பண்ணிடுறேன். உனக்கு எதுக்கு காசுரமோ? அது எப்பவும் போல வேலை வந்து செஞ்சிருவான். இதுல என்ன சிரமம் இருக்கு ரத்னம்? அதுவும் இல்லாம இப்பெல்லாம் வேலு சீக்கிரமே காலேஜுக்கு போகணும்ல. சொல்ல போனா அவனுக்கு தான் போஸ்ட் பண்றது கஷ்டமா இருக்கும். ஆமா, இதுவும் சரிதான்க்கா. சரி, எல்லாத்தையும் நீங்களே எடுத்துட்டு போங்க. கொடு. சரி, குட் நைட். அடேங்கப்பா, ரத்தனம் இந்த அளவுக்கு அக்கறையோடையும் பாசத்தோடையும் லெட்டர் எழுதியிருக்கான். அடே ரத்தனம், நீ பெத்த பொண்ணையே உன்கிட்ட இருந்து நான் தள்ளி வச்சிருக்கேன்டா. நீ என்னடானா முகமே தெரியாத ஒருத்திக்கிட்ட இவ்ளோ அன்பு காட்டிக்கிட்டு இருக்கியா? குழந்தைக்கு இந்த முட்டாய் காட்டி ஏமாத்துற மாதிரி ஐயா பாசத்தை காட்டி உங்களை இங்க வர வச்சிருக்காங்க. நீங்களும் எதை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டு கிளம்பி வந்திருக்கீங்க. ஏய், என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? யாரு என்ன இங்க வர வச்சா? கொஞ்சம் ஏதாவது புரியுற மாதிரி சொல்றியா? பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இது ஐயாவோட கையெழுத்தா? ஐயா இப்படியா எழுதுவாரு? ஏன் மேடம்? ஆமா, இது அப்பா கையெழுத்து மாதிரி இல்லதான். மாதிரி இல்லையா மேடம்? அது ஐயாவோட கையெழுத்தே இல்ல மேடம். ஐயா உங்களுக்காக எழுதின ஒரிஜினல் லெட்டர் இதான். அப்படின்னா இது இது யார் எழுதினது? வெளியாலாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாம் நம்ம வேதனாகி அம்மா தான். வேலு, நீ என்ன சொல்ற? அத்தையா? ஆனா அவங்க எதுக்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதணும்? அதெல்லாம் தெரியல மேடம். ஒருவேளை ஐயாவுக்கு லெட்டர் எழுதுற பொண்ணு யாருன்னு தெரியாம இருந்திருக்கலாம். அதனால இப்படி பொய்யா லெட்டர் எழுதி அவங்கள வர வச்சு புடிச்சிடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியா? அத்தை இங்கதான் எங்கேயோ இருக்காங்களா? கண்டிப்பா. கொஞ்சம் அப்படி போய் லைட்டா எட்டி பாருங்க.
வேலு, அப்படின்னா அத்தைதான் இந்த லெட்டரை எழுதி என்ன இங்க வர வச்சாங்களா? ம். மாஸ்டர் பிளான் வேலா. இப்ப புரியுதா? தப்பிச்சோண்டா சாமி. கிரேட் எஸ்கேப். நீ மட்டும் வரலன்னா இந்நேரம் நான் வசமா மாட்டிருப்பேன். சுக்கு நிறா கிழிஞ்சு குப்பையா போன இந்த லெட்டரை தேடி எடுத்து மறுபடியும் ஒட்டி உயிர் கொடுத்துட்டியேடா வேலு. உன்னை இப்பதான் வேலு நான் முழுசா உணர்றேன். இவ்ளோ நாளா என்ன எல்லார் கூடயும் ஒட்ட வச்சது நீ மட்டும்தான். அப்பா கூட, வெளியாளுங்க கூட, உன்னோட குடும்பத்து கூடன்னு எல்லாத்துக்கும் நடுவுல நீதான் இருந்திருக்க வேலு. நீ மட்டும் இல்லாம போயிருந்தா நான் முழுக்க முழுக்க தனியா தான் இருந்திருப்பேன் போல. வள்ளி, என்ன அம்மோ இந்த நேரத்துல வந்திருக்க? ஏய் ஏய், என்ன பண்ற? இல்ல காதுல இயர்போனும் இல்ல, ரூம்லயும் யாரும் இல்ல, தனியா யார்கிட்ட பேசிட்டு இருக்க வள்ளி? ஐயோ, ஒருவேளை இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ? என்ன வள்ளி திரு திருன்னு முழிக்கிற? கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா பேசிட்டு இருந்தனா? இல்லையே. ஆமா, நீ எப்ப பார்த்த? ஓய், என்கிட்டயே சமாளிக்க பாக்குறியா? உன் கையில ஏதோ ஒரு பேப்பரை பார்த்து தனியா நீ பேசிட்டு இருந்ததை பார்த்துதான் நான் உள்ளே வந்தேன். அம்மோ, அது ஒரு பழைய நோட்டு புக்குடி. நான் எக்ஸாமுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். ஓ, ஏய், நீ யாரு என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குற? என்னால நம்பவே முடியல வள்ளி. எக்ஸாமுக்கு படிச்சியா? இல்லையே. நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் அவன் தானே? ஏவன்? வேலன் தானே? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.